வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் K7 டெக் டியூட்டர். இன்றைக்கி நம்ம ஒரு மாஸ்ட் ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாஸ்ட் ஆதார் கார்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆதார் கார்டில் 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 12 டிஜிட் நம்பரில் 8 டிஜிட் நம்பர் ஹைட் ஆகிருக்கும். xxx அப்படின்றது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், xxxன்னு இருக்கும். லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இது நம்மளோட ஆதார் கார்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக தான். ஏன் ஆதார் கார்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டில் தான் எல்லா பேங்க் டீட்டெயில்ஸும் நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ ஈஸியாக நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை அடுத்தவங்க நம்ம ஆதார் கார்டை வச்சு எடுத்துட முடியும். ஸோ அதனால தான் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம இந்த மாஸ்ட் ஆதார் கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்குற எல்லா இடத்துலையுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்குறாங்க, ஒரு மொபைல் ஒரு மொபைல் ஷாப்பில் ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா, ஆதார் கார்டோட ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா, ஸோ இந்த மாஸ்ட் ஆதார் கார்டோட ஜெராக்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் உங்களோட லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும்தான் இருக்கும், வித் ஃபோட்டோவோடு இருக்கும், உங்களோட ஃபோட்டோவோடு இருக்கும். ஸோ இதை கொடுக்குற மூலிமா, நம்மளோட இந்த மாஸ்ட் ஆதார் கார்டை கொடுக்குற மூலிமா நம்மளோட இன்ஃபர்மேஷன் வெளியே போகிறத கொஞ்சம் தடுத்துக்க முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மை ஆதார் UIDI GOV மேலே கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கு. சரிங்களா? இந்த லிங்க்கில் தான் நம்மளோட ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணும். இந்த லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. தென் கேபிச்சி கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு தென் சென்ட் OTP அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ஆதாருக்கு, அதுக்கு OTP வரும். அதை கொடுத்துருங்க. உங்கள் OTPயை கொடுத்ததுக்கப்புறமேலே இந்த மாதிரி நிற்கும். சரிங்களா? டூ யூ வாண்ட் மாஸ்ட் ஆதார் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு, சரிங்களா, என்ன OTPயோ அந்த OTPக்கு எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட்டு டிக் மார்க் பண்ணணும். இது டிக் மார்க் பண்ணலன்னா ரெகுலர் மாஸ்க், அதாவது ரெகுலர் ஆதார் கார்டாக டவுன்லோட் ஆயிரும். ரெகுலர் ஆதார் கார்டுனா உங்கள் 12 டிஜிட் இருக்கிற ஆதார் கார்டாக டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மாஸ்ட் ஆதார் கார்டு அப்படின்றது டவுன்லோட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட என்ன OTP வந்திருக்கோ அந்த OTPயை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் OTP அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சோடனே கீழே உங்களோட ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதில் உங்களோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் ஆகிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்ட் ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 8 டிஜிட் கிராஸ்ன்னு இருக்குது. லாஸ்ட்டு 4 டிஜிட் மட்டும் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட்.